ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகல் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு என்ன டிஎன்பிஎஸ்சியில் அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜேஏ, பிஏஓ, வரி தண்டலர், பிற பதவிகளுக்கான கலந்தாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸ் இது தவிர இந்த கேட்டகரிஸை தவிர மீதி எல்லாமே ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணையதளத்துல இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். இப்போ கவுன்சிலிங் போறவங்க அதை நீங்க பார்த்துக்கோங்க. எந்த போஸ்டிங் தவிர ஜேஏ, விஏஓ, வரித்தண்டலர் மற்றும் பிற பதவிக்கான கலந்தாய்வுல பால் அளவையாளர் 3, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம், கணக்கு உதவியாளர், இளநிலை கணக்கு உதவியாளர், வரவேற்பாளர், தொலைபேசி இயக்குபவர், இந்த பதவி தவிர மீதி பதவிகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த கேட்டகரிஸ்ல ஜெனரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் விமன் கேட்டகரி, பிசி ஜெனரல், பிசி விமன்ஸ், இந்த கேட்டகரி எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அந்த காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டுருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க, அது நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங், ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் அண்ட் ட்ரெடிஷனல் ஸ்கல்ப்சர் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் அண்ட் ட்ரெடிஷனல் ஸ்கல்ப்சர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ்லயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பாத்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாமே டெக்னிக்கல் பேப்பர்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு வந்து 4-2 அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க வந்து பாத்துக்கலாம். நம்ம நேத்து பார்த்த அப்டேட் படி இது எல்லாமே யூடியூப்ல அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல ஓப்பனா அஃபிஷியலாவே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதை நேத்து கூட நான் ஷோ பண்ணேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் 29 ஃபர்ஸ்ட் அது நடந்த எக்ஸாம்க்கு 2 எக்ஸாம் நடந்திருக்கு, 4 நூன் அண்ட் ஆஃப்டர்நூன்ல. அதுல ஓஎம்ஆர் கேண்டிடேட்டோட ஓஎம்ஆர் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் ரிலேட்டிங் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுனீங்களோ நீங்க போய் இந்த வெப்சைட் குள்ள பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நமக்கு சில போர்டுக்கு வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாதான், கன்சர்ன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னு சில கொடுத்துருக்காங்க. மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்கிருக்கணும், கோஆபரேட்டிவ் ட்ரைனிங்ல பாஸ்ட் ஆயிருக்கணும். ஸோ சில பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதன்படிதான் இந்த போஸ்டிங்லாம் ஃபில் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேத்து முந்தானேத்தும் சில போஸ்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுவும் கூட நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்ததுதான். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து டெய்லி ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி அப்டேட்ஸ் வருது, குரூப் 4 கவுன்சிலிங் வருது. அடுத்தது குரூப் 2A வந்து ரிசல்ட் விட்டுருவாங்க. நம்ம எழுதிட்டு இருந்த உடனே ஒன் மந்த் 2 மந்த்ஸ் மேக்ஸிமம் 2 மந்த்ல ரிசல்ட் வர்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2Aக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் குரூப் 2க்கு வரப்போகுது, அடுத்து குரூப் 4 வரப்போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவ் இந்த 2025 ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவா இருக்கிறோம். அவங்க ஆக்டிவ் போர்டு எந்த அளவு ஆக்டிவா இருக்காங்க அதை விட நம்ம டபுள் டைம் வந்து ஆக்டிவா இருந்தாதான் நம்மளால இந்த டைம் கிளியர் பண்ண முடியும். ஸோ ரிவிஷன் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குரூப் 2Aக்கு. ஸோ நீங்க ஃபுல்லு பாருங்க. நம்ம வந்து ஆல்ரெடி போட்ட மாதிரி குரூப் 2க்கு 2A எழுதிட்டு வந்தோடனே குரூப் 2க்கு வந்து மெயின்ஸ் வந்து ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருங்க. யார் பாஸ் ஆயிருக்கீங்களோ அவங்க, மத்தவங்க வந்து குரூப் 1க்கு குரூப் 4க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கண்டினியூவா நம்ம போயிட்டே இருக்கலாம். இடையில சில பிரேக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2A எழுதிட்டு வந்துட்டு ஒரு 2 days பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப லாங் கேப் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நமக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிற டச் ஒரு நாள் புக் எடுக்காம அடுத்த நாள் எடுத்தாவே நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டைம் வந்து நீங்க இந்த யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங்கோட லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு வரலையோ அடுத்த டைம் நீங்க அதெல்லாம் செக் பண்ணணும். தட் மீன்ஸ் கவுன்சிலிங்குள்ள நீங்க போகணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.